இந்த வீடியோவில் நிறையவே மிஸ்டேக் இருக்குது. ஸோ முதல் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஹெவியான வெயிட்ஸை அவங்க வந்து டோ வச்சு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே தப்பு தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு பக்கமும் சேஃப்டி ரேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பவர் கேஜ்குள்ளே நின்று ஸ்குவாட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்குது. மேட் சர்ஃபேஸ் வந்து அன்இவனாக இருக்கிறதுனால அவங்க பேலன்ஸ் போயிருக்கு அண்ட் இந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ நாலாவது விஷயம், நீங்கள் வந்து ஸ்குவாட் பார் வந்து வைக்கும்போது இந்த வீடியோவில் அவங்க கழுத்து நீங்கள் மேலே வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாவிக்கல் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து வெயிட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்கள் அப்படியே பின்னாடி அப்படியே போட்டுடலாம். சேஃப்டி ராக் இருந்தால் இன்னும் சேஃப். வெயிட் அப்படியே போய் பின்னாடி போயிடும். அஞ்சாவது விஷயம், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஜிம்மே போக தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சிடென்ட் வந்து ரோட்லேயே தான் நடக்குது. அதுக்கு நம்ம வண்டி ஓடுறத ரோட்டில் நடக்கிறத விட்டுருவோமா? இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜிம்குள்ளே நீங்கள் வெயிட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போதும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இல்லை பிகினராக இருந்தாலும் இன்டிமீடியட்டாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே சேஃப்.